வணக்கம் இண்டிகேட்டர் ட்ரேடர். ஸோ நீங்கள் நிறைய டைம்ஸ் பார்த்துருப்பீங்க, மார்க்கெட் என்ன ஆகும், மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஒரு அப் ட்ரெண்டோ இல்லைனா வந்து ஒரு டவுன் ட்ரெண்டோ ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ட்ரெண்டு மேலே போகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டிங்க. இந்த இடத்துல இருந்து எனக்கு மார்க்கெட் மேலே போகுது, இந்த இடத்துல இருந்து கீழே விழுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுது நல்ல ஒரு ட்ரெண்டு. பட் இந்த ட்ரெண்டு மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் நோட் பண்ணுவீங்க, ஐயோ மார்க்கெட் நல்லா மூவ் ஆகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் நோட் பண்ணுவீங்க, மார்க்கெட் ஐயோ சூப்பராக போயிட்டே இருக்கே, பட் நான் இந்த இடத்துல எங்கே என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னு தெரியலன்னு. இந்த பயம் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு நியாயமான பயம் தான். இந்த இடத்துல நான் என்ட்ரி கொடுத்தா கீழே விழுந்துருமா, ஆல்ரெடி மார்க்கெட் இவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் என்ட்ரி கொடுத்தனா திரும்ப மார்க்கெட் வந்து மேலே போயிடுமா, ரிவர்ஸ் ஆயிடுமா அப்படின்னு. ஸோ ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் நம்ம ட்ரெண்டு மிஸ் பண்ணுறோம், இல்லை நல்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும் போது மார்க்கெட்டில் நடுவில் போய் என்ட்ரி கொடுக்குறோம். கரெக்டாக இன்னும் வந்து மார்க்கெட் வந்து கீழே விழும், இல்லை இன்னும் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அதிகமாக வாங்கி இன்னும் அதிகமாக விற்கிறோம், ரொம்ப கீழே விற்று இன்னும் ரொம்ப கீழே வந்து நம்ம கவர் பண்ணுறோம். அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் டெப்ளாய் பண்ணும்போது மார்க்கெட் நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்கணும். அதாவது வந்து ஒரு ஹையர் ஹைஸ் லோவர் லோஸ் வந்து மார்க்கெட் போட்டுகிட்டே இருக்கணும். அது போல் ஒரு மார்க்கெட் கண்டிஷனில் தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் டெப்ளாய் பண்ணணும். சும்மா எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போயிட்டு டெப்ளாய் பண்ணக்கூடாது. ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சரி, ஓகே. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா, உமான்சூ. ஓகே, உமான்சூ சைஃபர் ஏ எடுக்கல, சைஃபர் பி எடுக்கிறேன். ஆக்சுவலாக உமான்சூ சைஃபர் ஏ சைஃபர் பி ரெண்டுமே வந்து ஒன்று தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லோட் ஆகிட்டு இருக்கா. சரி, உமான்சூ சைஃபர் ஏ சைஃபர் பி வந்து ரெண்டுமே ஒன்று தான். பட் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது என்னென்னா, இது வந்து ஒரு ஆசிலேட்டராக காட்டியிருப்பாங்க, இது வந்து ஒரு மூவிங் ஆவரேஜாக காட்டியிருப்பாங்க. இன்னொரு விஷயத்தில் சொல்லப்போனால் இந்த மூவிங் ஆவரேஜே இந்த இடத்துல வந்து ஆசிலேட்டராக காட்டியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மூவிங் ஆவரேஜஸ் தான் வந்துச்சு, அதை வச்சு தான் இந்த சைஃபர் பியை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதனால தான் இந்த சைஃபர் ஏ பி அப்படின்னு இந்த மூவிங் ஆவரேஜை ஒரு ஆசிலேட்டராக எடுத்துகிட்டு வரும்போது இதுக்குள்ளே வந்து நிறைய இண்டிகேட்டர்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க, ப்ளஸ் வந்து டைவர்ஜன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சைஃபர் ஏவை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஆசிலேட்டர் வச்சு மட்டுமே நம்ம இப்போது ட்ரேட் பண்ண பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நிறைய இருக்குது, நிறைய கச்சன்னு இருக்குது. ஸோ இதில் தேவையானதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். இதில் வந்து நம்ம இப்போ வேவ்ஸை வச்சு மட்டும் ட்ரேட் பண்ண போகிறோம். யூஸ்வலாக நம்ம இந்த வேவ்ஸை வச்சு ட்ரேட் பண்ணது கிடையாது, இந்த டாட்ஸை வச்சு தான் இந்த உமான்சூவில் ட்ரேட் பண்ணுவோம். இந்த க்ரீன் டாட் வந்துச்சுன்னா பை, ரெட் டாட் வந்துச்சுன்னா செல் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதே லாஜிக்கை இப்போது வேவ்ஸில் எடுத்துகிட்டு வரோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாத்தையும் தூக்கிடுறேன். ஏன்னா எனக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த விவேப்பு, ஆர்எஸ்ஐ, இந்த டைவர்ஜன்ஸ்லாம் எனக்கு இப்போது சுத்தமாக தேவையில்லை. நான் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிடுறேன். இந்த ஸ்டொக்காஸ்டிக்ஸ் தேவையில்லை, ஸ்காஃப் ட்ரெண்ட் சைக்கிள்னு வரும், அதுவும் வந்துருச்சு. ஸ்காஃப் இதுவும் நமக்கு தேவையில்லை. ஸோ நான் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். ஓவர் பாட்டிலேருந்து நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். குறிப்பாக வந்து இந்த பை செல்ல சிக்னலை வந்து நான் எடுத்துடுறேன். இந்த பை செல்லை வந்து நான் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன், ஏன்னா அது வந்து எனக்கு தேவையில்லை. சரி, ஓகே. இப்போ வந்து நான் இப்போ எதை வச்சு ட்ரேட் பண்ண போகிறேன், இந்த வேவ்ஸை வச்சு மட்டுமே ட்ரேட் பண்ண போகிறேன். அதாவது இந்த வேவ்ஸ் வந்து இது கீழே, இந்த ஆசிலேட்டர் கீழே இருந்துச்சுன்னா செல்லு, இந்த ஆசிலேட்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா பை, இந்த கான்செப்ட் வச்சு ட்ரேட் பண்ண போகிறேன். நல்ல ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில், இல்லை ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில். ஸோ உங்களுக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட் கண்டுபிடிக்க தெரியலனா ஒரு வழியே இல்லை, அட்லீஸ்ட் நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டாவது அப்படி வந்து எடுத்துக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சைஃபர் பி இதை வந்து நான் காலமில் போட்டுக்கிறேன். இந்த இடத்துல நான் காலமில் போட்டேன். காலமில் போட்டு இப்போது இன்புட்ஸில் போயிட்டு கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். வேவ்ஸோட கலர், ஓகே, வேவ் 1 இருக்குல்ல, இந்த வேவ் 1 வந்து நான் எல்லோவில் போட்டுக்கிறேன். இப்போ எல்லோவில் போட்டோன்னா இப்போ வந்து ஓரளவு தெரியும். முன்னாடி எல்லாமே ப்ளூவில் இருந்துச்சு, இப்போ வந்து ஓரளவு வந்து நமக்கு புரியுது. ஓகே, அதாவது இந்த எல்லோ வந்து பாருங்கள், இந்த எல்லோ வந்து விழுந்துகிட்டே இருக்குது. இப்படி எல்லோ வந்து விழுந்துகிட்டே இருந்துட்டு திரும்ப இந்த ப்ரௌன் மட்டும் தெரியுதுல்ல, அப்படி தெரியுதுன்னா ட்ரெண்டு வந்து கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். திரும்ப இந்த எல்லோவே வந்துருச்சுன்னா, இந்த எல்லோ வந்து நல்லா இந்த இடத்துல எல்லோ தெரியுது, திரும்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ப்ரௌன் தெரியுது, திரும்ப எல்லோ தெரிஞ்சுதுன்னா திரும்ப ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லி அர்த்தம். இந்த இடத்துலையும் அதே தான். இந்த இடத்துல பாருங்கள் எல்லோவாக மேலே போயிட்டே இருக்குது, திரும்ப அப்படியே வந்து ஒரு ஃபாலு. இது ஃபாலுன்னு சொல்ல முடியாது, ஒரு கவுண்டர் ட்ரேடர்ஸ் இருப்பாங்கள்ல, இந்த இடத்துல வந்து மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது, ஒரு கவுண்டர் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. இப்போ நம்மளுக்கு எல்லோவே காணும். திரும்ப நான் எப்போ ட்ரேட் பண்ணுவேன், நான் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு எல்லோ வரும்போது ட்ரேட் பண்ணுவேன். அதாவது நான் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பார்த்துக்கிட்டேன், மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷில் இருக்குது. இந்த இடத்துல வந்து எனக்கு ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது. ட்ரெண்டு சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நான் உடனே என்ட்ரி கொடுக்கல, உடனே என்ட்ரி கொடுக்காம மார்க்கெட் வந்து நல்ல விழட்டோன்னு சொல்லி பார்க்குறேன். மார்க்கெட் வந்து எனக்கு நல்ல விழும்போது எனக்கு இந்த இடத்துல எல்லோ வருது. சரி, நீங்கள் கேட்கலாம், எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் போகுது, இந்த இடத்துலையும் ஒரு எல்லோ வருது, ஏன் எடுக்கலன்னு சொல்லிட்டு. அதை வந்து நம்ம எடுக்கலாம், தப்பு கிடையாது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எல்லோவோட பீக்கு. இந்த எல்லோவோட பீக்கு கீழே எனக்கு வந்து இன்னொரு எல்லோ ஃபார்ம் ஆகுது, தெரியுதா? இந்த இடத்துல வந்து எல்லோ வந்து ஃபுல்லாக மேலே போயிட்டே இருக்குது.
இந்த எல்லோ மேலே போயிட்டே இருக்கும்போது இதுதான் எல்லோவோட பீக்கு. அந்த எல்லோவோட பீக்கு கீழே எனக்கு இன்னொரு எல்லோ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து நான் நல்ல டிஸ்கவுண்ட்டில் வாங்குறேன்னு சொல்லி அர்த்தம். புரியுதுல? இது வந்து பாருங்கள், இந்த இடத்துல ஒரு எல்லோ இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ காணும், திரும்ப இந்த இடத்துல எல்லோ வருது. பட் இந்த எல்லோ இருக்கிறத விட இந்த எல்லோ வந்து அதிகமாக இருக்குது. தெரியுதா? அதாவது இதை ஸ்டாண்ட் அலோன் இண்டிகேட்டராக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்டை வந்து ஷிஃப்ட் பண்ணுது. ட்ரெண்டை வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் நல்ல மேலே போயிட்டே இருக்குது. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு எல்லோ வந்து பிளாட் பண்ணலை. அதாவது இந்த வேவ்ஸ் வந்து இந்த வேவ்ஸ் கீழே போகுது. எல்லோ வேவ்ஸ் வந்து உள்ளே போய் மறைஞ்சிடுச்சு இந்த ப்ரௌன் வேவ்ஸ்க்குள்ளே. மறைஞ்சதுக்கு அப்புறமா எல்லோவே காணும். இந்த இடத்துல எனக்கு ஒரு எல்லோ வருது. பட் இந்த எல்லோவும் ஈக்குவலாக இருக்குது, நான் எடுக்கல. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ இங்கே இருக்குது, அதுக்கு கீழே வந்து எனக்கு ஒரு எல்லோ ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல வந்து நல்ல வந்து ப்ரைஸ் வந்து விழுந்திருக்கு. அதாவது ஒரு ட்ரெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல வந்து ப்ரைஸ் வந்து விழுந்திருக்கு. ஸோ நான் இதை வந்து கன்சிடர் பண்ணுறேன், இந்த எல்லோ வந்து கன்சிடர் பண்ணுறேன். இல்லை நான் ஒரு வேளை வந்து இந்த இடத்த நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த இடத்த நான் மிஸ் பண்ணிட்டேன், திரும்ப நான் வந்து எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும்னா, நீங்கள் இப்போ திரும்ப எந்த இடத்துல ட்ரேட் எடுப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னா, இந்த எல்லோ பாருங்கள், திரும்ப இந்த இடத்துல வந்து எல்லோ நல்லா ரைஸ் ஆகிட்டே இருக்குது, திரும்ப இந்த இடத்துல எல்லோ கீழே விழுது. அதாவது எல்லோ வந்து நமக்கு டோட்டலாக வந்து மறைஞ்சு போகுது, எல்லோவே இந்த இடத்துல நமக்கு காணும். ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம எப்போ ட்ரேட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோ திரும்ப இந்த எல்லோ பாருங்கள், இந்த இடத்துல எல்லோ வந்திருக்கு. இந்த எல்லோ பீக்கை விட இந்த எல்லோ வந்து கீழே இருக்குது. தெரியுதா? இந்த இடத்துல இதை விட இந்த எல்லோ வந்து கீழே இருக்குது. இதை விட இந்த எல்லோ வந்து கீழே இருக்குது. இந்த எல்லோ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஈக்குவல் லென்த்தில் இருக்குது, எடுக்க மாட்டோம். நல்லா வந்து நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கணும். கரெக்டாக? இப்போ வந்து நமக்கு ஒரு பியூர் டிஸ்கவுண்ட்டில் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஏரியாஸ் கூட இருக்குது. இதெல்லாம் வந்து நல்ல ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சவங்க எடுக்கலாம். இல்லை தெரியல அப்படின்னு சொன்னோன்னா விட்டுடலாம். ஓகே, ஸோ அதே போல் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த இடத்துல வந்து ஒரு எல்லோ வந்து வந்துட்டே இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது. ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகி ஒரு ஒரு புல் பேக்கே இல்லாமல் வந்துட்டே இருக்குது. ஃபுல்லாக வந்துட்டே இருக்கும்போது இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஒரு புல் பேக் கிடைக்குது. கரெக்டாக? இந்த இடத்துல நமக்கு ஒரு புல் பேக் கிடைக்குது. ஸோ எல்லோ வந்து ஃபார்ம் ஆகலை. ஃபார்ம் ஆகாமல் திரும்ப இந்த இடத்துல ஒரு எல்லோ வருது. ஸோ இந்த எல்லோ விட இந்த எல்லோ வந்து ஹையராக இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து இந்த கேண்டிலில் வந்து நம்ம ஷார்ட் போகிறோம். இந்த இடத்துல பாருங்கள், கேண்டில் ஸ்டிக்கை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, இப்படி வந்து நீங்கள் ஷார்ட் போகிறீங்க. இதுக்கு மேலே இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போட்டால் போதும். ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸாக தான் கிடைக்கும் யூஸ்வலாக. அதுக்கப்புறம் வந்து ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:2 1:3. யூஸ்வலாக வந்து 1:2.53 வரைக்கும் போகலாம். ஏன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ஏரியா வந்து கிட்ட கிடைக்க போகுது. அதாவது இப்படி ஒரு பேட்டர்ன் கிடச்சிதுன்னா, இந்த எல்லோ வந்து இந்த எல்லோ விட ஒரு ஹையராக இருந்துச்சுன்னா, அதே போல் பைக் வந்து லோவராக இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து லோவராக இருக்கணும். இந்த இடத்துல ஈக்குவல் ஹையாக இருக்குது. ஈக்குவல் ஹையாக இருந்தால் விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல லோவராக இருந்துச்சுன்னா எந்த ஏரியா, இந்த ஏரியா இங்கேயா. ஸோ இந்த இடத்துல இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே வந்து லாங் போகிறீங்க. லாங் போயிட்டு இப்போ ஸ்டாப் லாஸ் எங்கே போகிறதுன்னு கேட்கலாம். ஸ்விங் லோ அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து ஸ்விங் லோ வேண்டாம், எனக்கு வந்து ஒரு யூனிஃபார்மாக நான் ஒரே இடத்துல ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து எல்லோ மறைஞ்சிருக்குல்ல, இந்த இடத்துல இருந்து எல்லோ மறைஞ்சிட்டு திரும்ப எப்போ இந்த இடத்துல எல்லோ வருதோ இந்த ரேஞ்ச்குள்ளே எது வந்து லோ, இதுலேயே அதிகமான லோ எதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதாவது எந்த ஏரியா அது இப்போது நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த ஏரியா இதிலிருந்து இது வரைக்கும் எது லோ, இதுதான் லோ. அப்படி பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் நம்ம அந்த ஏரியாவில் தான் போட்டிருக்கோம். பட் இன்னும் கூட நம்ம வந்து நல்லாவே இப்படி போடலாம். சரியா? இதுதான் வந்து ஹையஸ்ட் லோ. இந்த ஹையஸ்ட் லோவில் நம்ம வந்து போடுறோம். அதாவது லோலியே இதுதான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து இதுதான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுதான் நான் ஹையஸ்ட் லோ அப்படின்ற மாதிரி சொன்னேன். இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல போடணும். அப்படி பார்த்தோன்னா அது வந்து லோவஸ்ட் லோ. ஸோ இந்த இடத்துல போட்டுட்டு இப்போ எய்மிங் ஃபார் 1:2.5 1:2 கூட வைக்கலாம். 1:2.5 தைரியமாக வைக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் ஏரியா வந்து ரொம்ப சின்னதாக கிடைக்கும். ஸோ அதனால் ரிஸ்க் ரிவார்டு வந்து நம்ம பார்த்தே வைக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு 1:2.5 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துலையும் வந்து ஒரு 1:2.5 அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி 10ல் 4 ட்ரேட் எடுத்தீங்கனாலே வின் பண்ணிடலாம். 10க்கு 10 எடுக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. 10க்கு 4 எடுத்தால் போதும். இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு அதே போல் ஒரு என்ட்ரி வந்து ஒன்று கிடச்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. கரெக்டாக? இந்த இடத்துல ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிட்டு எல்லோவா, அதாவது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு இம்பேலன்ஸ்னு சொல்லலாமா, எது வேணாலும் சொல்லலாம். இந்த இடத்துல வந்து அப்படியே வந்து மார்க்கெட் விழுந்துகிட்டே இருக்குது. விழுந்துகிட்டே இருக்கும்போது சடனாக எல்லோ வந்து காலியாகுது. திரும்ப சடனாக எல்லோ வந்து வெளியே வரான். இந்த இடத்துல வந்து உள்ளே போனவன் திரும்ப இந்த இடத்துல வெளியே வரான். வெளியே வரும்போது நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து
இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணி பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. ஓகே, எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து கன்வின்சிங்காக தான் இருக்குது. ஏன்னா இந்த எல்லோவை விட இந்த எல்லோ வந்து மேலே இருக்குது. ஓகே, ஸோ எந்த கேண்டில் அது? இந்த கேண்டில், இந்த கேண்டிலில். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இமீடியட்டாக வந்து இந்த இடத்துல வந்து நான் ஷார்ட் போகிறேன். இப்போ நான் எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடணும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ திரும்ப நான் அதே தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். எந்த இடத்துல எல்லோ காணாமல் போச்சோ, எந்த கேண்டில் அது? இந்த கேண்டில்லேருந்து எந்த கேண்டில் வரைக்கும் காணாமல் போயிருக்கு? இந்த கேண்டில் வரைக்கும் காணாமல் போயிருக்கு. இந்த கேண்டில் இருக்கும். ஸோ நான் இவ்வளோ தூரம் ஸ்டாப் லாஸ் போடணும் அவசியமே இல்லை. நான் இதுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டாவே போதும். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிக்கல. ஸோ நான் இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடுறேன். இப்போது ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு நவ் எய்மிங் ஃபார் 1:2 ஆர் 1:2.5. ஈஸியாக வந்து உங்களுக்கு ரொம்ப பார்த்து தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஈஸியாக வந்து அச்சீவ் ஆயிருக்கு. பட் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துலையும் வந்து ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த இடத்துல வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த எல்லோ வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. அதாவது இந்த இடத்துல காணாமல் போன எல்லோ இந்த இடத்துல வந்திருக்கு. புரியுதா? இந்த இடத்துல எல்லோ வந்திருக்கு. பட் அந்த எல்லோ எப்படி இருக்குன்னா, இது இப்படி இருக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுக்க வேணாம் இந்த ட்ரேட்ஸை. பட் இந்த இடத்துல எல்லோ வந்திருக்கு. திரும்ப இது வந்து உள்ளே நல்லா அப்படியே இழுத்துட்டு போயிருக்கு. திரும்ப இந்த இடத்துல ஒரு எல்லோ வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இந்த எல்லோவை நம்ம மார்க் பண்ணுறோம். இந்த எல்லோ பாருங்கள், இதை விட இந்த எல்லோ வந்து அதிகமாக இருக்குது. எந்த கேண்டில் அது? இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டில் அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு எந்த கேண்டில் அது? இங்கே வந்து நான் இப்போது ஷார்ட் போகிறேன். ஷார்ட் போயிட்டு ஸ்டாப் லாஸ் எங்கே போடுறேன்? ஸ்விங் ஹை. அது உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது இந்த ஏரியாவில். இதுதான் ஸ்விங் ஹை. ஸோ இதுக்கப்புறம் எய்மிங் ஃபார் 1:2.5. 1:2.5 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒரு ப்ரீமியம் ஏரியாலேயே இருக்க பார்க்குறோம். ஒரு செல் எடுக்கிறோன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு ப்ரீமியம் ஏரியாலேயே எடுக்க பார்க்குறோம். ஒரு பை எடுக்கிறோன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு டிஸ்கவுண்ட் ஏரியாலேயே இருக்க பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துலையும் அதே தான். இந்த இடத்துல வந்து பாருங்கள், மார்க்கெட் நல்லா ஏறி இருக்குது. நல்லா ஏறின மார்க்கெட்டு. ஆனாலும் இந்த இடத்துல நம்ம செல் எடுக்கிறோம். எப்படி எடுக்கிறோம்? நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் ஏரியாவில் மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி தருது. இந்த இடத்துல வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. கிளியராக இங்கே ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கு. ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிட்டு மார்க்கெட் வந்து உள்ளே இழுத்துருக்கு. தெரியுதா? மார்க்கெட் வந்து இந்த இடத்துல உள்ளே இழுத்துருக்கு. உள்ளே இழுத்துட்டு திரும்ப இந்த ஏரியாவில் ஒரு எல்லோ வருது. ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்த வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். இந்த எல்லோவை எந்த கேண்டில் அது? இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டலில் மார்க் பண்ணுறோம். இந்த கேண்டலில் மார்க் பண்ணிவிட்டு இப்போது ஸ்விங் ஹைக்கு மேலே நம்ம ஸ்டாப் லாஸ் போகிறோம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் ஏன் ஸ்விங் ஹை ஸ்விங்கில் வந்து ஸ்டாப் லாஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 1:2.5 எடுத்துட்டோம். திரும்ப மார்க்கெட் என்ன பண்ணுது? திரும்ப அப்படியே கீழே விழுந்தது. திரும்ப நல்லா உள்வாங்குது. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து உள்வாங்கி இருக்கா? இல்லை, இந்த இடத்துல உள்வாங்கலை. இங்கே இருந்தால் உள்வாங்குது. இந்த இடத்துல மார்க்கெட் நல்லா அப்படியே வந்து உள்வாங்குது. உள்வாங்கிட்டு இந்த எல்லோ முடிஞ்சதுக்கப்புறமா திரும்ப இந்த இடத்துல ஒரு எல்லோ வந்து வருது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஆஸ் யூஷுவல் வந்து இந்த இடத்துல வந்து ஷார்ட் போகிறோம். ஷார்ட் போயிட்டு இதுக்கு மேலே வந்து ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:2.5. 1:2.5 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்துருக்கலாம், இது வந்து ரீசெண்டாக நடந்தது தான். எவ்வளோ வந்து நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிட்டே இருக்குன்னு. இந்த இடத்துல வந்து அதே தான். மார்க்கெட் வந்து எல்லோ வந்திருக்கு. திரும்ப மார்க்கெட் உள்வாங்கியிருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு எல்லோ வந்திருக்கு. ஆனால் அந்த எல்லோ வந்து இந்த எல்லோக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம வந்து எடுக்க மாட்டோம். திரும்ப மார்க்கெட் நல்லா உள்வாங்குது. நமக்கு இந்த இடத்துல ஒரு எல்லோ கிடைக்குது. கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு ஒரு எல்லோ கிடைக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து இந்த கேண்டில் இல்லைனா இந்த கேண்டில் அடுத்த கேண்டலோட ஓப்பனிங்கில் நம்ம வந்து ஷார்ட் போகிறோம். ஸ்விங் ஹைக்கு மேலே நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:2.5. இந்த இடத்துல நமக்கு வந்து 1:2. இந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு 1:2.5 கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே வருது, மேலே போகுது, கீழே வருது. இந்த இடத்துல வந்து ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஆனால் அது வந்து ஈக்குவலாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு ஈக்குவலாக இருக்குது, நம்ம எடுக்கல. அடுத்து திரும்ப ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதுவும் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓகே, ஸோ இது இப்படியே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இந்த இடத்துல வந்து திரும்ப ஒரு செல்லிங் வருது. ஆனால் அதுவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஈக்குவலாக இருக்குது. அதே போல் நம்ம இந்த ட்ரேட்ஸ் எடுக்க மாட்டோம். அதே போல் மார்க்கெட் வந்து டோட்டலாக வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இதில் வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்காதானா? கண்டிப்பாக அடிக்கும். பாருங்கள், இந்த இடத்துல வந்து மார்க்கெட் நல்லா எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. எக்ஸ்டெண்ட் ஆனதுக்கப்புறமா நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு எல்லோ வந்திருக்கு. அந்த எல்லோ எப்படி இருக்குது? இந்த இடத்துல இப்படி இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல எந்த கேண்டில் அது? இந்த கேண்டில் லாங் போகிறோம். இது கீழே ஸ்டாப் லாஸ் போடுறோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கோம். 2.5 அடிச்சிருக்காது. பட் 10ல் வந்து ஒரு 4 ட்ரேட் இப்படி வின் பண்ண முடியுமான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக வின் பண்ணலாம். ப்ளஸ் இதோட டைமும் பார்த்துக்கலாம். நல்லா வந்து ஒரு நைட் டைம் க்ளோஸ் ஆகிற டைம். மார்க்கெட் வந்து ஒரு யூஎஸ் வந்து ஒரு 1:30 மணி க்ளோஸ் ஆகுதுன்னா ஒரு 12 மணிலேருந்தே மூலாம் ஸ்டாப் ஆகிடும். ஸோ மார்னிங் வந்து ஏஷியன் செஷன் வரைக்கும் ட்ரேடே இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் இதெல்லாம் நடந்திருக்கு.
நீங்களே பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறோம் ஃபேக் என்ட்ரிஸ் அப்படின்னு. பட் டோட்டலாக அவாய்ட் பண்ண முடியுமா? அது யாராலையும் அவாய்ட் பண்ண முடியாது. திரும்ப வந்து ஏஷியன் செஷன் ஓப்பன் ஆகுது, 5 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த இடத்துல நல்ல மார்க்கெட் மேலே போயிருக்கு, இந்த இடத்துல மார்க்கெட் உள்ளே உள்வாங்கியிருக்கு, இந்த இடத்துல ஒரு எல்லோ வந்திருக்கு, அந்த எல்லோ இந்த எல்லோவுக்கு கீழே இருக்குது, இந்த இடத்துல கீழே இருக்குது. ஸோ இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், இமீடியட்டாக இந்த இடத்துல லாங் போகிறோம், இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடுறோம், எய்மிங் ஃபார் 1:2.5. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஒரு கரெக்டான செஷன் எடுக்கணும். எல்லா செஷன்ஸும் ட்ரேட் பண்ண முடியாது, நமக்குன்னு ஒரு கரெக்டான டைம் ஃப்ரேம் இருக்கணும். டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறது இது கிடையாது, 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்னு கிடையாது. எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் இந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகும். டைம் ஃப்ரேம்னு சொல்கிறது செஷன், அதாவது நீங்கள் யூகே ட்ரேட் பண்ண போகிறீங்களா, லண்டன் ட்ரேட் பண்ண போகிறீங்களா, ஏஷியன் ட்ரேட் பண்ண போகிறீங்களா அப்படின்றது. ஒரு லோ வால்யூம் ஏரியாவில், இது போல் வந்து ஒரு லோ வால்யூம் ஏரியாவில் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உள்ளே போய் மாட்டிப்பீங்க. ஸோ நல்ல மார்க்கெட் மூவ் ஆகிற டைம் எது, லண்டன் செஷன், யூஎஸ் செஷன், ஏன் ஏஷியன் செஷனில் கூட காலையில் நல்லா மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் போய் கரெக்டாக ஒரு ட்ரேட் எடுத்து ப்ளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோன்னா 10ல் 4 ட்ரேடு கண்டிப்பாக வின் பண்ணலாம். ஏன்னா 10ல் 4 ட்ரேடு தான் வின் பண்ண போகிறேன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துக்கோங்க. 2.5 இன்ட்டு 4 எவ்வளோ ஆச்சு, 10 ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து 10 வின் பண்ணுறீங்க. ஓகேவா, 2.5 இன்ட்டு ஒரு 4 ட்ரேட் வின் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 வின் பண்ணுறீங்க. அடுத்து வந்து ஒரு 6 ட்ரேடு லூஸ் பண்ணுறீங்க. 6 மைனஸ் 1 சாரி 6 மைனஸ் என்ன வளர்றேன் நான், 6 இன்ட்டு 1 hour. ஓகேவா, 6 இன்ட்டு 1 hour அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் 6 hours லூஸ் பண்ணுறீங்க. ஓகே, இந்த இடத்துல 6 hours லூஸ் பண்ணுறீங்க. ஸோ 4 hour கெயின், 4 hour வந்து கெயின் பண்ணுறீங்க. ஸோ ஒரு 10 ட்ரேடுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு 4 hour அப்பில் இருக்கீங்க. 100 ட்ரேடுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 40% அப்பில் இருப்பீங்க. பட் இதில் என்ன வேணும்னா ஒரு டிசிப்ளின் வேணும். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் நான் எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்றத கரெக்டாக கண்டுபிடிக்க தெரியணும். இன்கேஸ் நான் ட்ரெண்டோடைய தான் நான் வந்து நான் மார்க்கெட்டில் வந்து என்ட்ரி ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதோட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஹாஃப் ட்ரெண்ட் இல்லை சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து நான் ஹாஃப் ட்ரெண்ட் எடுக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், ஹாஃப் ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துல எனக்கு க்ரீனில் இருக்குது. ஸோ நான் க்ரீனில் இருக்கும் போது தான் என்ட்ரி ஆக போகிறேன். எப்போ என்ட்ரி ஆக போகிறேன்னா இந்த ஏரியாவில் என்ட்ரி ஆக போகிறேன். ஸோ இந்த ஏரியாவில் எந்த கேண்டில் அது, இந்த கேண்டில் என்ட்ரி ஆகிறேன். இதுக்கு கீழே இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடுறேன். எய்மிங் ஃபார் 1:2.5 1:2 அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1:2.5 எனக்கு அச்சீவ் ஆயிடுச்சு. கரெக்டாக, அதாவது ஒரு ட்ரெண்ட் வந்து எனக்கு அப்பில் இருக்குது. அப்பில் இருக்கும் போது இந்த உமேன்ஷூ வந்து நல்ல எல்லோவாக வந்துகிட்டே இருக்குது. எல்லோவாக வர்றது நல்லா உள்வாங்குது, உள்வாங்கிட்டு திரும்ப ஒரு எல்லோ வருது. அந்த எல்லோ இந்த எல்லோவுக்கு கீழே இருக்குது. ஓகேவா, ஸோ நான் இப்படி வந்து ட்ரேட் பண்ணுறேன். பட் செஷன்ஸை வந்து எடுத்துக்கோங்க. செஷன்ஸை எடுத்துகிட்டு கரெக்டாக ட்ரேட் பண்ணோன்னா இது வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி தான். அதாவது உமேன்ஷூ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதை வந்து கரெக்டான ஏரியாவில் எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட சக்ஸஸ் இருக்குது. ஸோ இது பாருங்கள், இப்போ வந்து ரீசெண்டாக நடந்தது. இப்போ வந்து மார்க்கெட் போயிட்டே இருக்குது. எந்த இடத்துல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுது. ஹாஃப் ட்ரெண்டும் இந்த இடத்துல வந்து ப்ளூவில் தான் இருக்குது. பட் இந்த எல்லோ வந்து இந்த எல்லோவை விட கொஞ்சம் மேலே இருக்குது. கரெக்டாக, இந்த எல்லோ வந்து மேலே இருக்குது. எந்த கேண்டில், இந்த கேண்டில், இந்த கேண்டில் இது, இந்த கேண்டில், இந்த க்ரீன் கேண்டில். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல நான் ஷார்ட் போகிறேன். ஸ்விங் ஹைக்கு மேலே பாருங்கள், பக்கத்துலேயே ஒரு ஸ்டாப் லாஸ், மேபி ஒரு பாயிண்ட் அப்படி தள்ளி மேலே ஸ்டாப் லாஸ். எய்மிங் ஃபார் 1:2.5. இந்த இடத்துல வந்து எனக்கு 1:2.5 வந்து இன்னும் அச்சீவ் ஆகலை. பட் இன்னும் ட்ரெண்டு வந்து டவுன்லேயே தான் இருக்குது. தெரியுதா, இன்னும் வந்து ட்ரெண்டு வந்து டவுன்லேயே தான் இருக்குது. மேபி ஒரு 1:2 வச்சுருந்தோன்னா நம்ம இந்த இடத்துல வந்து புக் பண்ணிட்டு வந்திருப்போம். இது வந்து இப்போ லைவாக போகிற மார்க்கெட்டு. ஸோ அதுலேயே காட்டியாச்சு. ஸோ இதை வந்து நான் கோல்டு, ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றதுனால கோல்டில் காட்டுறேன். நல்ல ஒரு செஷனில் எடுத்து இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் வந்து கரெக்டாக பில்ட் பண்ணுறீங்கன்னு சொன்னோன்னா இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. லைஃப் லாங் இந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரேட் பண்ண முடியும். ஏன் நான் வந்து லைஃப் லாங் இந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன்னா, மார்க்கெட் எப்போவுமே இந்த மாதிரி போகாது. மார்க்கெட் எப்போவுமே வந்து ஒரே சைடு போகாது. மார்க்கெட் வந்து உள்வாங்கி தான் போகும். இதுதான் வந்து மார்க்கெட்டோட நேச்சர். ஸோ ஒரு ட்ரெண்டில் உள்வாங்கும் போது நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டே இருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ரிஸ்க் ரிவார்டோட, ஒரு மேனேஜ்மெண்ட்டோட, ஒரு மணி மேனேஜ்மெண்ட்டோட, ஒரு நல்ல ஒரு சைக்காலஜியோட டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணோன்னா நல்ல செஷன், கரெக்டான செஷன் எடுத்து கண்டிப்பாக இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நன்றி, பை.